டேய் அந்த கார் சாவியை காணும்ல, ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்க. வெளியே போகணும்ல, கார் சாவி எடுத்து கொடு. காரா? நம்ம வீட்ல எதுமா காரு? எங்க இருந்து இருக்கும்? உன் பொண்டாட்டி ஏதாவது வரதட்சணையில கொண்டு வந்திருந்தா தானே இந்த வீட்டுல கார் நின்று இருக்கும். ஓசியில லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்து நின்னுட்டாங்க. எங்க அந்த கார் இருக்கும் அந்த வீட்டுல? ஐயோ என்னோட 20 பவுன் கொடி காணுங்க, தாலி கொடி காணுங்க. ஐயோ தாலி கொடி தேடுங்க, ஐயோ தாலி கொடி தேடுங்க. ஆமா, உங்ககிட்ட ஏது 20 பவுன்ல தாலி கொடி? மாமியார் வீட்டுல மருமக கழுத்துல ஏதாவது போட்டிருந்தா தானே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா தேடிட்டு இருக்க வேண்டியதா. எங்க இருந்து இருக்க போகுது? இங்க என்ன நடக்குது? டேய் இந்த ஃப்ரிட்ஜ் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டோர் ரூம்ல இருந்து டபுள் டோர் பெரிய ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு வந்துரு. நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம்ல எதுமா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ்? உன் மாமனார் ஏதாவது வரதட்சணையில கொடுத்திருந்தா தானடா இருந்திருக்கும். வெறும் கையை வீசிட்டு வந்துட்டா பாரு. என்னங்க இந்த இடுப்புல இந்த சாவி எப்படி இருக்கு? எனக்கு இந்த சாவி கண்ணுக்கு தெரியலையேம்மா. எப்படி இருக்கும்? மருமகன் ஒருத்தி வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீடு உனக்குதாம்மா, இனிமே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீ எடுத்துக்கோன்னு ஒப்படைக்கணும் மாமியாரு. எல்லாத்தையும் நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு என்ன எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிங்க இங்க எப்படி சாவி இருக்கும்? வரதட்சணை கேக்குறது மாமியாரு, போட போறது மருமக. நடுவுல மாப்பிளைய போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க? டைம் முடிஞ்சது.